Good morning, students. Today we continue the PHP lesson. Variable in PHP. லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், சர்வர் ஒர்க் பிஹெச்பி எப்படி ஒர்க் பண்ணுது, அதை ரன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சர்வர்ஸ் தேவைப்படுது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இதெல்லாமே லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போது வந்து ப்ரோக்ராம்குள்ளே எப்படி நம்ம ப்ரோக்ராமில் ஒவ்வொரு கோடிங் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இப்போது வேரியபிள் இன் பிஹெச்பி. வேரியபிள்னால நமக்கு தெரியும், ஜென்ரலாக வேல்யூ அசைன் பண்ணுறது. வேரியபிள் நேம் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கான வேரியபிள் நேமுக்கான வேல்யூ ஒன்று அசைன் பண்ணுவோம். இப்போ ஏ அப்படிங்கிறது வேரியபிளோட நேமு, 10 அப்படிங்கிறது அந்த ஏவோட வேல்யூ. ஸோ இதுதான் வேரியபிள், அதுக்கான வேல்யூ. ஸோ அதை பற்றி தான் இந்த லெசன் இப்போது பார்க்க போகிறோம். PHP has a variable like other programming languages such as C, C++ and Python etc. ஸோ எல்லா லாங்குவேஜஸ்லேயுமே இதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. வேரியபிளாக அதுக்கான வேல்யூ அசைன் பண்ணுவோம், இதுதான். ஸோ வேரியபிள் ஆர் த ஸ்டோரேஜ் லொக்கேஷன் விச் கேன் ஸ்டோர் த வேல்யூஸ் ஃபார் த லேட்டர் மேனிப்புலேஷன் இன் தி ப்ரோக்ராம். ஸோ என்னது ஸ்டோரேஜ் லொக்கேஷன்ஸ், இதாவது அந்த வேல்யூ வந்து இந்த ஏக்கான வேல்யூ, வேரியபிளுக்கான வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். எனக்கு எப்போ தேவைப்படுதோ என்னோடய ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் அந்த வேல்யூஸை நான் கெட் பண்ணிப்பேன் என் ஃபர்தர் ப்ரோக்ராமிங் ஏற்ற மாதிரி. த வேரியபிள் இன் PHP பிகின்ஸ் வித் அ டாலர் சிம்பிள் அண்ட் த அசைன்மெண்ட் ஆக்டிவிட்டி இம்ப்ளிமெண்டட் யூஸிங் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. பட் மித்த லாங்குவேஜஸில் அப்படி கிடையாது. இந்த PHPயில் தான் டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். மீதி இடத்துலலாம் என்ன பண்ணுவோம், டேட்டா டைப்பு, அதுக்கான வேரியபிள் நேம் அப்படி கொடுப்போம். பட் இங்கே PHPயில் ஜஸ்ட் டாலர் சிம்பிள் மட்டும் நம்ம அசைன் பண்ணுறோம். தென் ஆப்ரேட்டர் வந்து ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஃபைனலி த ஸ்டேட்மெண்ட் எண்ட்ஸ் வித் த செமிகோலன். அதாவது டெர்மினேஷன் ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா செமிகோலன் தான் முடியுது அப்படின்றது. ஸ்டேட்மெண்ட் முடிகிறதுக்கு செமிகோலன் வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். The semicolon indicate the end of the statement. The main advantage of PHP variable declaration is it does not require to specify the data type keyword separately, such as an integer, character, float, double and string. நான் சொன்னேன் இல்லையா, எல்லா ஒரு லாங்குவேஜஸ்லேயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்டீஜர் வேரியபிளோட நேம் கொடுத்துட்டு அதுக்கான வேல்யூ வந்து அசைன் பண்ணுவோம். அதாவது என்னென்னா அது இன்டீஜரா இல்லை ஃப்ளோட்டா அப்படின்றத டிக்ளேர் பண்ணுறது, டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணுவோம். பட் இங்கே நம்ம அப்படி கிடையாது. வேரியபிளுக்கு ஜஸ்ட்டு டாலர் சிம்பிள் மட்டும்தான் கொடுப்போம். தென் அதுக்கு வேல்யூ வந்து கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து டேட்டா டைப்போ ஸ்ட்ரிங்கோ நமக்கு வந்து டிக்ளேர் பண்ணணுன்ற நெசசிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ரூல்? வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு என்ன ரூல் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேரியபிள் நேம் மஸ்ட் ஆல்வேஸ் பிகின் வித் அ டாலர் சிம்பிள். வேரியபிள் நேம் கேன் நெவர் ஸ்டார்ட் வித் அ நம்பர். அது டாலர் சிம்பிளாக இருக்கணும். நம்பரை ஸ்டார்ட் பண்ண முடியாது, நம்பர் வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியாது. வேரியபிள் நேம் இங்கே அதாவது 5 = அப்படின்னு நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ வேரியபிள் நேம் அப்படின்ட்டாலே என்ன பண்ண முடியும், அது ஆல்ஃபபெட்ஸாக மட்டும்தான் இருக்கணும், ஆல்ஃபபெட்ஸாக ஸ்ட்ரிங்காக இருக்கணும். வேரியபிள் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். நான் இங்கே என்ன கேபிட்டலாக தான் இருக்கணும், ஸ்மால்னால் ஸ்மால். ஸோ கேஸ் சென்சிட்டிவ் மாற்ற இங்கே கேபிட்டல் கொடுத்துட்டு நான் ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணும்போது நான் வந்து ஸ்மால் லெட்டர் கொடுத்தா என்ன பண்ணாது, அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ 3 பேசிக் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம படிச்சுக்கணும். மேபி இது 2 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது நமக்கு. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாலர் சிம்பிள் A = 5, B = 5. எப்படி வேணால் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். இது மாதிரி எது வேணால் கொடுத்துக்கலாம். இங்கே ஸ்பெஷல் கேரக்டர்ஸுக்கு வந்து அக்செப்டபிள் தான். ஸோ என்ன டாலர் சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க. A_1 = கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வித்தின் அ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால வித்தின் அ டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்குறோம். அண்ட் தென் C வந்து டாலர் சிம்பிள் C = $A + $B. அதாவது இங்கே இது ஒரு வேரியபிள், அது ஒரு வேரியபிள். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம $A = கொடுத்துட்டு ஒரு வேரியபிள் ஒரு வேல்யூ கொடுத்துருப்போம், Bன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருப்போம். அதனால இங்கே டாலர் சிம்பிளை இங்கே நம்ம மஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ எக்கோ அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு.
ஸோ சியில் இருக்கிறது என்னவோ அதை பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ ஓகேவா. ஸோ இதுதான் வேரியபிள். பிஹெச்பியில் நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம், அதுக்கான என்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். தென் டேட்டா டைப். டேட்டா டைப்பில் நமக்கு தெரியும் பேசிக்காக இன்டீஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு, தென் கேரக்டர், இதெல்லாமே டேட்டா டைப் தான். இதில் நமக்கு நியூ டேட்டா டைப்ஸும் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன அப்படிங்கிறத படிக்கலாம். PHP scripting language support 13 primitive data types. Data types plays important role in all programming languages to classify their data according to the logics. PHP support the following data type. ஸோ பிஹெச்பியில் 13 டேட்டா டைப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, சப்போர்ட் பண்ணுது. அதில் இந்த டேட்டா டைப் அப்படிங்கிறது என்ன, எதுக்காக இதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, நான் என்ன மாதிரியான டேட்டாவை டிக்ளேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத ப்ரீடிஃபைன்டாக என்னோடய சிஸ்டமுக்கு இன்டிமேட் பண்ணுறதுக்காக தான் இந்த டேட்டா டைப்பை வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ இன்டீஜர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், ஹோல் வேல்யூ மட்டும்தான் இது என்ன பண்ணும், எக்ஸப்ட் பண்ணும். அப்படிங்கிறதுனால இப்போ நான் இன்டீஜர் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன பண்ணிக்குவோம், என்னோடய மெமரி சைஸ் வந்து அலாட் பண்ணிக்குவோம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி அது அலாட் பண்ணும். தென் அதே மாதிரி ஃப்ளோட் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்ஸுக்கு ஒரு மெமரி வந்து ஸ்பேஸ் வந்து அலாட் பண்ணும். ஸ்ட்ரிங்குக்கு அதே மாதிரி அலாட் பண்ணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா டைப்புக்கும் என்னோடய மெமரி வந்து ஸ்பேஸ் அலாட் பண்ணுறதுக்காக, இது சிஸ்டம் கிட்ட இன்டிமேட் பண்ணுறதுக்கு தான் இந்த டேட்டா டைப் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து என்ன மாதிரி டேட்டா டைப்ஸ் சப்போர்ட் பண்ணுது நம்ம பிஹெச்பி அப்படின்னா, ஸ்ட்ரிங், இன்டீஜர், ஃப்ளோட், பூலியன், அரே, ஆப்ஜெக்ட், நல், ரிசோர்ஸ். இதில் வந்து நியூவாக பார்க்குறது என்னென்னா, அரே கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அரே, ஆப்ஜெக்ட், நல், ரிசோர்ஸ், இந்த 4மே ஒரு நியூ டைப் ஆஃப் டேட்டா டைப் தான். ஸோ அதை பற்றின படிக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங், ஃப்ளோட், இன்டீஜர், பூலியன் அப்படிங்கிறதுலாம் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. நம்ம ரீகால் மட்டும் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன, ஸ்ட்ரிங் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, சிங்கிள் கேரக்டர் அப்படிங்கிறது ஆல்ஃபபெட்ஸ். ஸ்ட்ரிங் இன் கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். String is a collection of characters within a double quote or single quotations. நான் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்டாலே நான் வித்தின் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். அது டபுளாக இருக்கலாம், இல்லை சிங்கிளாக இருக்கலாம். ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ கன்சிடர்ஸ் அ கேரக்டர். ஸோ ஒவ்வொரு ஸ்பேஸ் நான் கொடுத்தாலுமே என்ன பண்ணுவோம், அது ஒரு கேரக்டராக தான் எடுத்துக்கணும். அப்போ சொன்னேன், டேட்டா டைப் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, மெமரி அலோகேஷன்ஸ்க்காக தான் நம்ம டேட்டா டைப் வந்து கொடுக்குறோம். ஸோ அதான் சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்துல. இங்கே கம்ப்யூட்டர் ரொம்ப ஸ்பேஸ் விட்டு தான் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டருக்கும் இந்த இன்பிட்வீன் கேப்பில் ஒரு எப்படியும் அட்லீஸ்ட் ஒரு 3 ஸ்பேஸாவது விட்டுருப்போம். கம்ப்யூட்டர் 3 ஸ்பேஸ் அந்த அப்ளிகேஷன்ஸ் இப்படி தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அந்த கேரக்டர் என்ன பண்ணிக்கும், அந்த 3 ஸ்பேஸஸையும் அந்த மெமரி அலோகேஷன்ஸில் எடுத்துக்கும். ஓகேவா. எக்ஸாம்பிள் பாருங்கள் கீழே. எக்ஸ் வேரியபிளுக்கான வேல்யூ வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அது டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் கொட்டேஷன்ஸில் ஒய் செகண்ட் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா சிங்கிள் கொட்டேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எப்படின்னா, எக்ஸை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு பிரேக் விட்டுட்டு தென் ஒய்யை பிரிண்ட் பண்ணுங்கள். பிஆர் அப்படிங்கிறது என்னது, பிரேக். ஸோ பிரேக்குக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப். தென் இன்டீஜர்னாலே என்ன, இதில் வந்து டெசிமல் நம்பர் கொடுக்க மாட்டோம், ஒன்லி ஹோல் நம்பர் தான் கொடுப்போம். ஹோல் நம்பர்னால் முழு எண்கள்னு சொல்லுவாங்க. டெசிமல்னால் நம்ம என்னது, பாயிண்ட்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ் வேல்யூ. ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் வேல்யூ இல்லாமல் ஒன்லி ஹோல் நம்பர்ஸ் மட்டும்தான் இதை என்ன பண்ணும், அலோவ் பண்ணும். இதுதான் இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டீஜர் இஸ் a data type which contain non-decimal numbers. அதுதான் ஹோல் வேல்யூ, நான் டெசிமல் நம்பர்ஸ். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க, 59,135. ஸோ இது நம்ம எப்படி நான் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வேரியபிள் டம்ப்
systems define functions return structured informations about variable in PHP. ஸோ இந்த வேரியபிள் டம்ப் அப்படிங்கிறது அந்த எக்ஸுங்கிறது என்ன நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இல்லையா நம்பர்ஸு. ஸோ அதை ஜஸ்ட் என்ன பண்ணணும், எனக்கு பிரிண்ட் பண்ணிடும். அது வந்து வேல்யூவாக இருந்தாலும் சரி, இல்லை என்ன அதாவது ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே அதில் என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிடும். தென் ஃப்ளோட் இஸ் a data type which contain decimal number. அங்கே என்னது நான் டெசிமல் நம்பர் இன்டீஜர், ஃப்ளோட்டுங்கிறது டெசிமல் நம்பர் ஃப்ராக்ஷன்ஸ் வேல்யூன்னு சொல்லுவோம், பாயிண்ட் வச்சு வரும். ஸோ PHP எக்ஸோட வேல்யூ 19.15, வேரியபிள் டம்ப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன பிரிண்ட் ஆகும் 19.15 அப்படின்னு நமக்கு பிரிண்ட் பண்ணுவாங்க. தென் பூலியன் அப்படின்னாலே இட்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். நம்ம நிறைய படிச்சிருக்கோம். பூலியன் டைப் அப்படிங்கும்போது கேட்ஸ் வரும், ஆறு அண்டு நாட் கேட்ஸ் வரும். இதில் ரெண்டு இன்புட் தான் கொடுப்போம். ஒன்று 0 and 1 அனதர் வந்து 1. 0 1 மட்டும்தான் என்னது இன்புட்டாக எடுத்துக்கும். இன்புட்டாக எடுத்து எனக்கு வேறு ஆன்சர் என்னது சிங்கிள் அவுட்புட் மட்டும் தான் எனக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ், இது ரெண்டு தான். 0வாக இருந்ததுன்னா ஃபால்ஸு, 1 அப்படின்னா ட்ரூ. இதுதான் அதுக்கான இன்டிமேஷன்ஸ். பூலியன் இஸ் அ டேட்டா டைப் விச் denotes the possible two states, true or false. ரெண்டு தான். ஸோ எக்ஸ் வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கோம், ஒய் வந்து ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கோம். இதை அப்படியே ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அரே இஸ் a data type which has multiple values in a single variable. நிறைய வேல்யூஸை ஒரே ஒரு வேரியபிள்குள்ளே நான் என்ன பண்ண முடியும், டிக்ளேர் பண்ண முடியும்னா அது வந்து அரே தான். ஜென்ரலாகவே நம்ம மெமரி சைஸில் வந்து 1 2 3 அப்படின்னு எடுத்துக்கோம். இந்த அரேவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் வித் 0லேருந்து தான் என்னோடய மெமரி அலோகேஷன்ஸை வந்து அது அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் 5 அலோகேஷன்ஸை இப்போ அரே ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா செட் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். இதுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா அது என்ன பண்ணணும், 0லேருந்து 4 மெமரி மட்டும்தான் அலோகேட் பண்ணும். 0 1 2 3 4, ஸோ 4 மட்டும்தான். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த 5 வந்துடுது இல்லையா. ஸோ 5 அப்படிங்கும்போது 0 to 4. ஸோ இப்படி தான் இந்த அரேயோட மெமரி அலோகேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, $சிம்பிள் கார்ஸ்ன்னு கொடுத்துருக்குறோம். கார்ஸ் வந்து அரேயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல் இது மூணுத்தையுமே சிங்கிள் வேரியபிள்குள்ளே கொடுத்துட்டோம். இதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி பண்ண சொல்லும்போது ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டருங்கிறது 0ல் எடுத்துக்கும், லேப்டாப்புங்கிறது 1, மொபைலுங்கிறது 2. ஸோ டோட்டலாக 3 நமக்கு வந்துருச்சா, அதுதான் கீழே கொடுத்துருக்கோம். The variable dump function is used to dump information about a variable. This function displays structured information such as a type and value of the given variable. Array and object are explored recursively with values intended to show structure. ஸ்ட்ரக்சர்னா இது இப்படி தான், இதுக்கு அடுத்து இதுதான். ஸோ 0க்கு அடுத்து 1, இதுக்கப்புறம் இதுதான் வரணும் அப்படிங்கிறது பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணுற மாதிரி அர்த்தம். தென் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் நியூவாக படிக்கிறீங்க. இது வந்து எல்லாமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுக்கறது தான். கிளாஸ் ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நான் கால் பண்ணும்போது அதுக்கு அந்த நேமை வச்சு நான் கால் பண்ணுறது. இப்போது ஒரு கிளாஸ் நேமுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிவிடுவோம். ஒவ்வொரு தடவையும் நான் ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், நான் இந்த ஆப்ஜெக்ட் நேம் வச்சு அந்த ஃபங்க்ஷன் நேமை நான் கால் பண்ணுவேன். ஸோ இதுக்கு தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் நேம் வந்து க்ரியேட் பண்ணுவோம். இந்த ஆப்ஜெக்ட் நேமில் என்ன இருக்கும், இன்ஃபர்மேஷன், இந்த டேட்டாக்கான இன்ஃபர்மேஷன் அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கும். PHP is a data type PHP object is a data type which contain informations about a data and function inside the class. ஸோ அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள என்னென்னா அந்த டேட்டா பற்றின இன்ஃபர்மேஷன் எதை பற்றினா அந்த டேட்டா அண்ட் ஆல்சோ என்னது ஃபங்க்ஷனோட இன்ஃபர்மேஷன் அந்த ஆப்ஜெக்டில் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், கிளாஸ் வந்து ஸ்கூல். இது வந்து கிளாஸோட நேம் வந்து ஸ்கூலு. அதில் வந்து ஃபங்க்ஷன் வந்து மார்க்ஸு.
செக்ஷன் ஏ செக்ஷனில் மார்க்ஸ் வந்து நம்ம பண்ணுறாங்க. அதில் இப்போ வந்து இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சிடுது, ஒரு கிளாஸ் முடிச்சிட்டாங்க. தென் ஒரு ஆப்ஜெக்ட் நேம் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கூல் ஆப்ஜெக்ட். இப்போ வந்து அந்த ஸ்கூலுக்கான இந்த கிளாஸ் நேம் இந்த கிளாஸ்க்கான நேம் வந்து ஸ்கூலு. இந்த ஸ்கூலுக்கான ஆப்ஜெக்ட் நேம் வந்து நியூ ஸ்கூல் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கால் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், எக்கோ ஸ்கூல் ஆப்ஜெக்ட் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த கிளாஸ் நேம் எனக்கு என்ன ஆகிடும், கால் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இப்போ போக போக இது வந்து உங்களுக்கு ஒரு நம்ம ப்ரோக்ராம் எழுத உங்களுக்கு இது வந்து கிளாரிஃபை ஆகிடுவீங்க. ஸோ தென் நல் அப்படின்றனாலே எம்டின்னு தான் அர்த்தம். கரெக்டாக? ஸோ நல் வந்துன்னா சிங்கிள் வேல்யூ வந்து கண்டெயின் பண்ணியிருக்கும். நல் இஸ் a special data type which contains a single value. அதாவது ஏதாவது ஒரு வேரியபிள் நேமுக்குள்ளே நான் ஒரு ஸ்ட்ரிங் இல்லைன்னா ஒரு நம்பர்ஸ் நான் ஒரு வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணணும். அசைன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அது வந்து அவுட்புட்டில் கிடைக்கும். இன்கேஸ் நான் எதுவுமே அசைன் பண்ணலை அப்படின்னு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எதுவுமே என்னோடய அவுட்புட்டில் காமிக்காது. அதுதான் நல்லுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சம்திங் ஏதாவது கொடுத்துருந்தா எனக்கு அவுட்புட்டில் டிக்ளேர் பண்ணி கொடுக்கும். பட் நான் எதுவுமே கொடுக்கல, வேரியபிள் நேமுக்கு வேல்யூ அசைன் பண்ணலை, நான் வேல்யூ கொடுத்தும் இங்கே நல்லுன்னு நான் டினோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி அப்படின்னா எனக்கு என்ன ஆகாது, எதுவுமே அவுட்புட்டில் காமிக்காது. ஸோ நல் இஸ் a ஸ்பெஷல் டேட்டா டைப். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டேட்டா டைப். அது ஸ்பெஷல் டேட்டா டைப் சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா சிங்கிள் வேல்யூ தான் கண்டெயின் பண்ணியிருக்கும். ஸோ ப்ரோக்ராமில் உள்ள அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸோட வேல்யூ வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு கீழேயே பாருங்கள் எக்ஸ் வந்து நல்லுன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க, அட் த சேம் டைம் நல்லுன்னு தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன வந்து டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா நல் மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ரீசன் என்னென்னா சிங்கிள் வேல்யூ மட்டும்தான் அது எடுத்துக்கும். நான் 2 வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ நான் லாஸ்ட்டாக என்ன வேல்யூ கொடுத்துருக்கேனோ அதை தான் என்ன பண்ணும், எனக்கு அவுட்புட்டாக காமிக்கும். ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்ததை அது ஒமிட் பண்ணிவிடும். லாஸ்ட்டாக நான் என்ன கொடுத்துருக்கேனோ அதை தான் எனக்கு அவுட்புட்டாக காமிக்கும். ஸோ வேரியபிள் டம்ப் அப்படிங்கும்போது எனக்கு அவுட்புட் காமிக்குது நல். பிகாஸ் நான் 2 வேல்யூ நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக டிக்ளேர் பண்ணது நல். அதனால் ரிசோர்ஸஸ் இது வந்து டேட்டா டைப்னு சொல்ல முடியாது, ஒரு ரெஃபரன்ஸுன்னு சொல்லலாம். ரிசோர்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் நான் எந்த ஒரு வேரியபிளோ இல்லை வேல்யூவோ நான் கொடுக்க மாட்டேன். இது ஜஸ்ட் நான் ரெஃபர் பண்ணுவேன். நான் எந்த பாத்தில் போகணும் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுறதுக்கான இதுதான். ரிசோர்ஸஸ் இஸ் ஸ்பெசிஃபிக் வேரியபிள். இட் ஹேஸ் அ ரெஃபரன்ஸ் டு ஆன் எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸ். வெளியிலேருந்து நான் எடுத்து பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ். These variables hold specific handlers to handle files and database connections in respective PHP program. அங்கே ப்ரோக்ராம் பாருங்கள், நம்ம ஸ்லாண்டிங்கில் டபுளில் வந்திருக்கிறது எல்லாமே என்னது, கமாண்டிங் லைன். இது எதுக்காக, யூசர் ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. PHP ஏன்னா ஓப்பன் அ ஃபைல் ஆர் ரீடிங். என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். நான் எந்த பர்பஸ்க்காக ஓப்பன் பண்ணுறேன், ரீடிங் பர்பஸ்க்காக தான். ஸோ அதை நம்ம இன்டிமேட் பண்ணிக்கோங்க. ஹேண்டில் ஈக்குவல் டு எஃப் ஓப்பன் node.txt. அந்த node.txt தான் என்னோடய ஃபைல் நேமு. அதை என்ன பண்ண போகிறேன், ரீடிங் தான் பண்ண போகிறேன். அதனால் ஆர்ன்னு கொடுத்து இன்டிமேட் பண்ணியிருக்கிறேன். வேரியபிள் டம்ப் அந்த இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்குது இல்லையா, அதை எனக்கு ஷோ பண்ணி காமிக்கும். எக்கோ பிரேக், நான் பிரேக்கை பிரிண்ட் பண்ணிவிட்டு தென் என்ன பண்ணுறேன், கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் டு MS SQL MySQL டேட்டாபேஸ் சர்வர் வித் டிஃபால்ட் செட்டிங். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் என்ன பண்ணுறேன், இந்த லிங்க் நான் கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். லோக்கல் ஹோஸ்ட்டில் இந்த லிங்க்கை நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இது என்னது, ரிசோர்ஸுங்க அப்படிங்கிறது என்ன, ரெஃபரன்ஸ். ஸோ டேட்டா டைப் பார்த்தோம். இது என்ன டேட்டா டைப் பார்த்தோம், ஸ்ட்ரிங், இன்டீஜர், பூலியன், ஃப்ளோட், அரே, ஆப்ஜெக்ட், நல் அண்ட் ரிசோர்ஸஸ்.
ஸோ இதுக்கு ஒவ்வொன்றையும் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிஹெச்பியில் ஆப்ரேட்டர் எல்லாத்துலேயுமே ஒரு லாங்குவேஜஸ் எடுத்துட்டோம்னாலே அதில் ஆப்ரேட்டர்ஸ், வேரியபிள்ஸ், டேட்டா டைப் இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னோடய கோடிங் நான் சோர்ஸ் கோடை ரிட்டர்ன் பண்ணி நான் கம்ப்யூட்டரில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் is a symbol which is used to perform mathematical and logical operations in the programming languages. Different types of operator in PHP. என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது? ஆப்ரேட்டர்ஸ்னாலே எனக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன். அது அரித்மெட்டிக்கலாக இருக்கலாம், இல்லை லாஜிக் ஃபங்க்ஷனாக இருக்கலாம். ஸோ இந்த பிஹெச்பியில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். arithmetic operator, assignment operator, comparison operator, increment and decrement operators, logical operators and string operators. So first one arithmetic operator. So மொத்தம் 6 operators இருக்குது. first வந்து arithmetic operators. arithmeticனால நமக்கு தெரியும் addition, subtraction, multiplication, division and modules. அந்த டிவிஷனுக்கு மாடியூல்ஸுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, டிவிஷனில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோஷியன்ட் வேல்யூஸ் வந்து நம்ம ஆன்சராக எழுதுவோம். பட் இந்த மாடியூல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிமைண்டர் வேல்யூ தான் நம்ம ஆன்சராக அக்செப்ட் பண்ணிப்போம். அதான் டிவிஷனுக்கும் மாடியூல்ஸுக்குள்ள டிஃப்ரென்ஷியேஷன். ஃபஸ்ட் ஒன் அடிஷன். திஸ் ஆப்ரேட்டர் பர்ஃபார்ம் த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் நம்பர்ஸ். சப்ராக்ஷன்ஸ். திஸ் ஆப்ரேட்டர் பர்ஃபார்ம் த ப்ராசஸ் ஆஃப் சப்ராக்டிங் நம்பர்ஸ். அதை அடிஷன் பண்ணும், இது சப்ராக்ட் பண்ணும். தென் மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணும்? மல்டிப்ளையிங்க நம்பர்ஸ், 2 நம்பரும் 2 or 2 or 3 நம்பர்ஸ் என்ன பண்ணும்? மல்டிப்ளையிங் பண்ணும். தென் டிவிஷன் என்னது? ப்ராசஸ் ஆஃப் டிவைடிங் நம்பர்ஸ், நம்பரை டிவைட் பண்ணுறது. மாடியூல்ஸ் வந்து திஸ் ஆப்ரேட்டர் பர்ஃபார்ம் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் ரிமைண்டர் இன் டிவிஷன் ஆப்ரேட்டர் ஆஃப் 2 நம்பர்ஸ். ரிமைண்டர் வேல்யூவை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாடியூல்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இதுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். தென் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட்னாலே நமக்கு தெரியும், இப்போ நம்ம பார்த்தோம் வேல்யூ வேரியபிள்ஸில் ஈக்குவல்ட்டு என்ன பண்ணும்? ஏக்கான வேல்யூவை இது அசைன் பண்ணுறது. ஏவோட வேல்யூ இது தான் அப்படின்னு அந்த சிஸ்டம்க்கு நம்ம இன்டிமேட் பண்ணுறது. ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் பர்ஃபார்ம்டு வித் த நியூமரிக் வேல்யூஸ் டு ஸ்டோர் அ வேல்யூ டு எ வேரியபிள். த டிஃபால்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இஸ் ஈக்குவல் டு. This operator set the left side operand value of expressions to right side variable. அதானே படித்தோம். இப்போ அந்த டேபிள்ஸ் அந்த டேபுலேஷன்ஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ ஜென்ரலாகவே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால வேல்யூவை அசைன் பண்ணுறது தான். இந்த டிஃபால்ட்டாக ஈக்குவல் மட்டும்தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆப்ரண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற வேல்யூவை அசைன் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா என்னென்னா, திஸ் ஆப்ரேட்டர் செட் த லெஃப்ட் சைட் ஆப்ரண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் டு ரைட் சைட் வேரியபிள். ஸோ எக்ஸுக்கான வேல்யூவை அசைன் பண்ணுறது. அதே மாதிரி தான் எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒய் அடிஷன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ தென் எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா எக்ஸ் equal to x minus y. So addition, subtraction, அதே மாதிரி multiplications, then division and modules. அதே அந்த ஆப்ரேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணி நம்ம இங்கே அசைன் பண்ணுறோம் வேல்யூஸு. தென் கம்பேரிசன்னால என்ன பண்ணுவோம்? செக்கிங். ஸோ இது கிரேட்டரா லெஸ் தெனா அப்படின்னு, இல்லை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இல்லை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். இதுதான் கம்பேர் பண்ணுறது, கம்பேரிசன் ஆப்ரேட்டர். So comparison operators perform actions to compare two values. These values may contain integer or a string or data type. அது வந்து அது நம்பராக இருக்கலாம், இல்லை என்ன பண்ணலாம், அது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், அதாவது ஆல்ஃபபெட்ஸ் மோர் தென் கேரக்டர்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஈக்குவல் டு, இது ஈக்குவலா இல்லை நாட் ஈக்குவலா. நாட் ஈக்குவலாக 2 சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க, தென் கிரேட்டர் தென் சிம்பிள், லெஸ் தென் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் ஈக்குவலுக்கு 2. ஸோ இந்த 2மே சிம்பிள் யூஸ் பண்ணும்போதுமே நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதுவும் நாட் ஈக்குவலாக, அதுவும் நாட் ஈக்குவலாக, இது 2த்துல எது வேணால் நம்ம சிம்பிள் யூஸ் பண்ணலாம். தென் ஐடென்டிக்கல், நாட் ஐடென்டிக்கல்,
தென் கிரேட்டர் தென் லெஸ் தென் தென் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இதெல்லாமே கம்பேரிசன் ஆப்ரேட்டர். தென் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட்னா என்னென்னா ஒரு வேல்யூக்கான ப்ரீ போஸ்ட்னு சொல்லுவோம். ப்ரீனா முன்னாடி, தென் போஸ்ட்னா பின்னாடி. ஸோ பிஃபோராக ஒரு வேல்யூ வேறு வேல்யூக்கு முன்னாடியே ஆட் பண்ணிக்கிறது. தென் அதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வேல்யூவை ஆட் பண்ணணும். இல்லை ஃபங்க்ஷன்ஸ் முடித்த பிறகு இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணுறது. இது நம்ம இது வந்து ஜென்ரலாக பார்க்கும்போது தெரியாது, ப்ரோக்ராமோட பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் நம்மளால். ஸோ ப்ரீ இன்க்ரிமெண்ட் தென் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். First, increment and decrement operators are used to perform the task of increasing or decreasing variables value. This operator is mostly used during iterations in the program. Iterations in the program அப்படின்னா ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கும்போது லாஜிக். இப்போ ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கும்போது இது என்ன பண்ணணும், இன்டர்ஃபேர் ஆகி அது அதோட பர்ஃபார்மன்ஸை இது பண்ணும். ஸோ ஆப்ரேட்டர் ப்ரீ இன்க்ரிமெண்ட். ஏன்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, டாலருக்கு முன்னாடியே ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இன்க்ரிமெண்ட்ஸ் எக்ஸ் வேல்யூ பை 1 தென் ரிட்டன் எக்ஸ். ஸோ முன்னாடியே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், வேல்யூவை இது ப்ரொடியூஸ் பண்ணும். தென் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ரிட்டன் எக்ஸ் தென் இன்க்ரிமெண்ட் எக்ஸ் பை 1. ஃபஸ்ட்டு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணும், இன்க்ரிமெண்ட்டை பண்ணும். அதே மாதிரி தான் சேம் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுது ப்ரீ டிக்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட். Then logical operator. Logical operators are used to combine conditional statements. லாஜிக்கல்னால நம்ம சொன்னோம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படி தான் இருக்க முடியும், ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ். அதில் நம்ம என்ன சிம்பிள்ஸ் என்ன ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா அண்டு, ஆரு, நாட்டு. இது பேசிக். இது வந்து இப்போ ஒன்று எக்ஸ்ஆர் வந்து எக்ஸஸாக யூஸ் பண்ணுறோம் நம்ம பிஹெச்பியில். இப்போ அண்ட் அப்படிங்கும்போது ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அது ட்ரூ. இஃப் ஏதோ ஒரு கண்டிஷன் வந்து இப்போ 0 × 0னா 0, 0 × 1 அப்படின்னு என்ன வரும், மல்டிப்ளை பண்ணணும். அண்டை பொறுத்த வரைக்கும் 0 × 1 அப்படிங்கும்போது என்ன ஆகும், 0 தான் வரும். ஸோ இப்போ 1 × 1னா நமக்கு 1 கிடைக்கும். ஸோ ரெண்டு வேல்யூமே எனக்கு என்ன ஆகணும், ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஆன்சர் வந்து ட்ரூவாக கிடைக்கும். ஏதாவது ஒரு வேல்யூ ஃபால்ஸ்னாலும் என்ன அது எனக்கு ஆன்சர் ஃபால்ஸ் தான் வரும். அதான் அண்டு. ஆரை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர் வந்து ட்ரூவாக இருந்தால் போதும். இப்போ 0 + 1 எனக்கு ஆன்சர் என்ன, 1 தான் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஆன்சர் ட்ரூவாக இருந்தால் போதும். ஸோ என்னோடய ஆன்சர் என்ன ஆகும், என்னோடய கண்டிஷன் எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், ட்ரூ அப்படின்னு கிடைக்கும். ஸோ நாட் அப்படிங்கும்போது இதோட காம்ப்ளிமெண்ட்டாக கிடைக்கும். காம்ப்ளிமெண்ட்னால நமக்கு தெரியும் 0னா 1, 1னா 0. இதுதான் நம்ம காம்ப்ளிமெண்ட் சொல்லுவோம். ஸோ இங்கே நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ட்ரூனா ஃபால்ஸு, ஃபால்ஸ்னால் அது ட்ரூ. ட்ரூ இஃப் எக்ஸ் இஸ் நாட் அ ட்ரூ, அதான் சொல்லியிருக்கிறாங்க. ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், ஃபால்ஸாக கிடைக்கும். நான் கொடுக்குறது ஃபால்ஸாக இருந்தது, ஆன்சர் ட்ரூவாக கிடைக்கும். இதோட அப்படியே உல்ட்டாவாக வரும். தென் எக்ஸ்ஆர் அப்படிங்கும்போது ட்ரூ இஃப் எய்தர் எக்ஸ் ஆர் ஒய் இஸ் ட்ரூ பட் நாட் போத். இங்கே இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல ட்ரூவாக இருந்தால் எனக்கு ஆன்சர் ட்ரூவாக கிடைக்கும். இப்போ ரெண்டுத்துலேயுமே ட்ரூவாக இருந்தால் எனக்கு என்ன ஆன்சர் என்னென்னா ஃபால்ஸ்னு கிடைக்கும். நாட் போத்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு ஆன்சர் ட்ரூ. பட் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலோ இல்லை ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், அப்படியே ஆப்போசிட்டாக வரும் ஆன்சர். தென் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர். ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும்
Two operators are used to perform string-related operations such as a concatenations and concatenations assignment. Concatenation அப்படின்னாலே இங்கே மிங்கிள் பண்ணுறது, இது ரெண்டுத்தையும் மர்ச் பண்ணுறது தான் கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ரெண்டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஸ்ட்ரிங்கில். என்ன அப்படின்னா டாட், அது டாட் ஈக்குவல் டு, டாட் அப்படின்னால கன்கார்டினேஷன் ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ணுறது. தென் டாட் ஈக்குவல் டு அப்படின்னாலும் கன்கார்டினேஷன்ஸ் அப்பெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அந்த பிக்சரை இந்த இது டேபிளில் பாருங்கள். டெக்ஸ்ட் 1 டாட் டெக்ஸ்ட் 2. இது என்ன பண்ணுவாங்க, டெக்ஸ்ட் 1ல் இருக்கிற ஆன்சரும் டெக்ஸ்ட்டில் 2 இருக்கிற ஆன்சரும் என்ன ஆகும், ரெண்டுமே மெர்ஜ் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிள் ஹலோ அப்படிங்கிறது டெக்ஸ்ட் 1ம் டெக்ஸ்ட் 2 வந்து வேர்ல்டு அப்படின்னாலும் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லலாம். இல்லை வெல்கம் 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், வெல்கம் அப்படிங்கிறது டெக்ஸ்ட் 1, 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது டெக்ஸ்ட் 2 அப்படின்னா வெல்கம் 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரெண்டுத்தையும் மெர்ஜ் ஆகி எனக்கு என்னதாகும், ஆன்சர் கிடைக்கும். இந்த இடத்துல செகண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெக்ஸ்ட் 1 டாட் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் 2 அப்படிங்கும்போதும் இதே சேம் ஆன்சர் தான் வரும். பட் என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க அப்பெண்ட் டெக்ஸ்ட் 2 டு டெக்ஸ்ட் 1. இது அதோட ரிவர்ஸில் வருது பாருங்கள். இங்கே வந்து டெக்ஸ்ட் 1 அண்ட் டெக்ஸ்ட் 2. இந்த இடத்துல டாட் கன்கார்டினேஷனில் என்ன வருது, டாட் ஈக்குவல்ட்டில் என்ன வருதுன்னா அப்பெண்டு டெக்ஸ்ட் 2 ஃபஸ்ட்டு வந்துடும், அப்புறமா டெக்ஸ்ட் 1 வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏவோட வேல்யூ மட்டும் கொடுத்துருவோம், அப்புறமா ஏவோட வேல்யூவை பியோட மிங்கிள் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்ட்ரிங் கான்கார்டினேஷன்ஸ். ஸோ ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் 6 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அரித்மெட்டிக், அசைன்மெண்ட், கம்பேரிசன், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த லெசன் இதோட க்ளோஸ் ஆகுது, ஃபினிஷ் ஆகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன படித்தோம் அப்படின்னா, பிஹெச்பினா என்ன, ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், சர்வர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அதை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சர்டைன் சாஃப்ட்வேர் வேணும். நான் இந்த நம்ம யூஸ் பண்ணுறது அப்பாச்சி சாஃப்ட்வேர்ஸு. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, தென் அந்த பிஹெச்பியோட வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணணும், டேட்டா டைப்பை எப்படி டிக்ளேர் பண்ணணும், தென் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது டாலர் சிம்பிள் இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். எனக்கு டேட்டா டைப்போ இல்லை ஸ்ட்ரிங்கோ கொடுக்கணுங்கிற நெசசிட்டி எனக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய சர்டைன் கண்டிஷன்ஸ் எல்லாம் படித்தோம். ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக் பிஹெச்பி. நம்ம நெக்ஸ்ட் லெசனில் அரேனா எப்படி, அதில் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஸோ அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.